வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும், உலக தமிழர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் என அனைத்தும் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு உலக மக்கள், உலக தமிழர்கள் அனைவரிடத்திலும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டில் நாம் ஒரு சில முக்கியமான கடமைகளை செய்ய வேண்டும், அதாவது முக்கியமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு வருடமாக சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் பின்பற்றுகிறோமா இல்லையா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் பண்டிகைகள் என்றாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புத்துணர்வு கிடைக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த புத்துணர்ச்சியையும் புத்துணர்வையும் வருடம் முழுவதும் எப்போதும் நம்முடன் யாரெல்லாம் தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். முதலில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று என்னவென்றால் சோம்பேறித்தனம், இவற்றை தூக்கி குப்பையில் போட வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் உடனடியாக அந்த செயலில் இறங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். இன்று பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம், பிறகு செய்யலாம் என்கிற இந்த எதிர்மறையான எண்ணங்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். எது செய்வதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டு உடனடியாக செயலில் இறங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, நல்ல நண்பர்களை பெற வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் நண்பர்களை நீங்கள் பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சாதனைகளையும் படைக்க முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. உன்னால் இது முடியாது, அது முடியாது என்று எதிர்மறையான எண்ணங்களை சொல்லும் நண்பர்களுக்கு நீங்கள் சோறு போட்டு வளர்த்தீர்கள் என்றால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையால் நம்பிக்கையூட்டும் நண்பர்களை நீங்கள் பெற வேண்டும். அப்படி பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் வெற்றிதான். மூன்றாவது, புத்துணர்ச்சியையும் புத்துணர்வையும் எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று என்னவென்று கேட்டால் திட்டங்களை வகுக்க வேண்டும், தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது வருடத்திற்கு 12 மாதங்கள் இருக்கிறது. அந்த 12 மாதங்களில் முதல் 3 மாதங்கள் நான் இதை செய்ய போகிறேன், அடுத்த 3 மாதங்கள் அதை செய்ய போகிறேன், பிறகு மீதம் இருக்கும் 6 மாதங்களில் இப்படி செய்ய போகின்றேன், அப்படி செய்ய போகின்றேன் என்று நீங்கள் ஒரு திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும், தீர்மானங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொரு 3 மாத இறுதியில் நீங்கள் எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த புத்துணர்வை, புத்துணர்ச்சியை நீங்கள் எப்போதும் உங்களுடன் தக்க வைத்துக் கொள்ளலாம். அனைவரும் செய்யும் மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்றால் பண்டிகைகள் வரும்போது ஒரு புத்துணர்ச்சியுடன் இருக்கிறார்கள், பிறகு ஒரு 5 நாட்கள் 10 நாட்கள் கழித்து இப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் தான் ஏற்படுத்திக் கொண்டோமா என்கிற ஒரு சந்தேகமே நமக்கே ஏற்படும் அளவிற்கு நாம் அப்படியே மாறி போயிருப்போம். ஆகையால் தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதாவது காலக்கெடுவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இத்தனை மாதங்களுக்குள் இதனை நான் முடித்து விடுவேன் என்று தீர்மானங்களை மேற்கொண்டு விட்டால் புத்துணர்ச்சியையும் புத்துணர்வையும் நீங்கள் எப்போதும் உங்களுடன் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆகையால் இவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி இந்த புத்தாண்டை நாம் ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு சந்தோஷமான புத்தாண்டாக ஆரம்பிப்போம். வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி பெறுவோம். மறுபடியும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.